சவுல் இஸ்ரவேல் தேசத்தின் முதல் அரசன். இவன் ஆட்சிக்கு வந்த பிறகு தேசத்திலிருந்து விக்கிரகங்களை அகற்றினான். சவுலுக்கு பிறகு தாவீது வந்த பிறகு தேசமானது எந்த விக்கிரக ஆராதனைகளும் இல்லாமல் இருந்தது. தாவீதின் நாட்களுக்கு பிறகு வந்த ஒவ்வொரு ராஜாக்களும் முதலாவது அரியணையில் அமரும்போது தேசத்தை சுத்திகரித்தார்கள். சிலர் தேசத்தை தீட்டுப்படுத்தினார்கள். தேசத்தை சுத்திகரிக்கும் ராஜாக்களோடு கர்த்தர் இருந்தார். அவர்கள் ராஜாங்கத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தேசத்தை தீட்டுப்படுத்திய ராஜாக்கள் சங்கரிக்கும்படி எதிராளிகளின் கையில் ஒப்பு கொடுத்தார். இஸ்ரவேல் தேசத்தை ஆகாப் என்னும் ராஜா தீட்டுப்படுத்தினான். ஆகாப் என்பவன் யெரொபெயாமின் பாவங்களை விட அதிகமாக விக்கிரகங்களுக்கு மேடைகளை உண்டு பண்ணினான். அதாவது சாலமோனின் ஆட்சிக்கு பிறகு இரண்டாக பிரிந்த தேசத்தில் அவனுடைய மகன் வருவதற்கு பதிலாக யெரொபெயாம் என்கிறவன் இஸ்ரவேல் தேசத்தில் ராஜாவாக அமர்ந்தான். சாலமோனின் மகன் யூதாவில் ராஜாவாக அமர்ந்தான். யூதேயாவில் உள்ள எருசலேமில் உள்ள ஆலயத்திற்கு ஜனங்கள் சென்றால் தாவீதின் பக்கமாக இணைந்து விடுவார்கள் என்று இஸ்ரவேலிலே அவன் 2 இடங்களில் கன்றுக்குட்டியை உண்டாக்கி ஜனங்களை வணங்க செய்தான். இது தேவனுடைய பார்வையில் மிகவும் பொல்லாப்பா இருந்தது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாப் தன்னுடைய பொறுப்பில் இருந்து தவறிய போது தேவன் இஸ்ரவேலில் இருந்து தீர்க்கதரிசியாகிய எலியாவை எழுப்பினார். அவன் பாகாலுக்கு பூசை செய்கிறதான பூசாரிகளை எல்லாம் வரவழைத்து அவர்களிடத்தில் சவால் ஒன்றை வைத்து அதில் அவர்கள் தோற்ற போது அவர்களை கொன்று போட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொன்னபோது அங்கே இருந்ததான பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவர்களை அவ்விதமாக சொல்ல வேண்டாம் என்று சொல்லும்படி இயேசுவிடம் சொன்னார்கள். அதற்கு இயேசு, இவர்கள் கூப்பிடாவிட்டால் கல்லுகள் கூப்பிடும் என்று சொன்னார். தேவனை மகிமைப்படுத்த ஒருவர் இல்லை என்றால் மற்றொருவர் இருக்கிறார்கள். தேவனுக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்ய கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த பிரதான ஆசாரியர்கள் இல்லை என்றால் யோவான் ஸ்நானகன் இருக்கிறான். பிரதான ஆசாரியர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை மறைத்தாலும் இயேசுவே கிறிஸ்து என்று பறைசாற்ற சீஷர்களும் பவுலும் விசுவாச மக்களும் இருந்தார்கள். இன்றும் குடும்பத்திலும் சபையிலும் சமுதாயத்திலும் தேசத்திலும் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்ட தேவன் நியமித்த தலைவர்கள் எழும்பாவிட்டால் தேசத்தில் உள்ள குடிமகனை கர்த்தர் எழுப்புவார். எங்கேயோ ஒரு வகையில் தேவனுடைய சத்தியம் வெளிப்படும், ஒழுங்குகள் வெளிப்படும், சீர்திருத்தங்கள் வெளிப்படும், பரிசுத்தம் வெளிப்படும். தேவ சமூகத்தில் தரித்து நின்று ஜெபிக்கிறவர்கள், கண்ணீர் விடுகிறவர்கள், பாரப்படுகிறவர்கள், விண்ணப்பங்களை செலுத்துகிறவர்கள், சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிறவர்கள் குடும்பத்தில், சபையில், சமுதாயத்தில், தேசத்தில் நிச்சயமாக தேவனுக்கு இல்லாமல் போவதில்லை. தேவனுக்காக நிற்பவர்கள் செய்ய தவறியவர்களுக்கு முன் நீ செய்யாவிட்டால் நான் செய்வேன் என்று சொல்வார்கள்.